திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய சஷ்டி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிகளுக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்குவதற்கான வசதியோடு கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதன் தரத்தையும் இன்னும் வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் கருத்திலே கொண்டு அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 4000 காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 250 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 2 ட்ரோன் கேமராஸும் இருக்குது. ட்ரோன் கேமரா மானிட்டரிங்காக தனியாக ஒரு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 20 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள் இந்த பணிக்காக இங்கு மக்கள் வந்து ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவை என்றால் அதற்கு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 14 ஆம்புலன்சஸ் வந்து இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் 650 பேர் இந்த பணிகளுக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 400 கழிவறைகள் இங்கே இருக்கிறது. 450 பல இடங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. 450 பேருந்து வசதி அது பல இடங்களிலிருந்து வந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இப்போ வந்து பஸ் டெர்மினஸ்லேருந்து கோயிலுக்கு வருவதற்காக கிட்டத்தட்ட 45 இலவச பேருந்துகள் இயக்கப்படுகிறது. வந்து இறங்க இடத்துலேருந்து கோயிலுக்கு அருகே வருவதற்காக கிட்டத்தட்ட 45 பஸ்ஸஸ் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோயில் அந்த சூரசம்ஹாரம் முடிந்து கடலில் குளிக்க போகக்கூடிய அவர்களுக்கு பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 8 போட்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து அவங்களுடைய பாதுகாப்பிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.